ஹாய் கைஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா பர்ச் ஃபிங்கரில் வந்து விசிபிள் எரர் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். அதோட லேப் தான் இது. நம்ம வந்து இப்போது இந்த டாபிக் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கொரீஸ் கொடுக்குறோம். அந்த கொரீஸ் வந்து ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் நார்மலானா நம்ம கொரி கொடுக்குறோம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். இப்போ வந்து அப்படி நம்ம வந்து சப்போஸ் நம்ம கொடுத்த கொரி அதை வந்து புரியல, அது அக்செப்ட் ஆகல அப்படின்னா நம்ம குடுக்குற கொரிக்கு ஆப்போசிட்டா குடுக்குதுன்னா, அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ். அது ஒரு வகையான பெனிஃபிட்ஸ். ஏன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டாபேஸோட ஆ கொரீஸ் தப்பா குடுத்தேன்னா, அது வந்து ரிஃப்ளெக்ட் எப்படி ஆகும்னா, இது வந்து MySQL டேட்டாபேஸ். இந்த இந்த வெர்ஷனுக்கு இந்த கொரி வந்து செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு வரும். பட் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அது என்ன ஆ அ யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண தெரியாது. என்ன வெர்ஷன் யூஸ் பண்ண தெரியாது. எதுவுமே தெரியாது. பட் நான் ஒரு கொரி குடுக்குறேன். அதுக்கு அ அன்ரிலவன்ட்டா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொரி குடுக்குது. இப்ப நான் குடுத்த கொரிய வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு குடுத்தேன்னா, அது வேற டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எரர் கிரியேட் பண்றேன். அதாவது நான் வந்து ஒரு தப்பா கொரி குடுக்குறேன். அந்த கொரி வந்து பார்த்தீங்கன்னா, அது புரியாம அ இது வந்து இந்த டேட்டாபேஸு அதனால இந்த எரர் வந்து இது அக்செப்ட் ஆவுது. இப்ப எனக்கு அந்த டேட்டாபேஸ் என்ன நேம் தெரிஞ்சுச்சு, வெர்ஷன் தெரிஞ்சுச்சு. அத வந்து நான் வல்னரபிலிட்டீஸ போய் செக் பண்ணுவேன். அந்த டேட்டாபேஸ்ல என்ன வல்னரபிலிட்டீஸ் இருக்கான்ட்டு ஏற்கனவே பக் கண்டுபிடிச்சவங்க, அந்த பக் கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்ட பார்த்துட்டு நான் அனலைஸ் பண்ணி, நான் அதுக்கேத்த மாரி கொரிய கிரியேட் பண்ணிட்டு, நான் அந்த டேட்டாபேஸ நான் அட்டாக் பண்ண கொரி இன்ஜெக்ஷன் பண்ணுவேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவுட்புட்ஸ் அந்த இது கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அதுதான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஆக்சஸ் லேப் குடுத்துட்டு எதனா ஒரு ஆ வெப்சைட்டு சரி எதனா ஒரு வியூ டீட்டெயில்ஸோ குடுத்துருங்க. குடுத்துட்டோனே பக் ஷூட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ஐடி இருக்குல்ல, இந்த ஐடி ஏத்த மாரி வரணும். அந்த ப்ராடக்ட் ஐடி இத வந்து நான் ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஆ ஏற்கனவே நான் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் ஆஃப் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்தது அது வந்து ஆ வரமாட்டேன்து அவுட்புட். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லருந்து எடுத்துட்டேன். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஆ ட்ராக்கிங் ஐடின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல பார்த்துருப்போம். அந்த ட்ராக்கிங் ஐடி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இது ட்ராக்கிங் ஐடி வச்சு தான் வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ண போறோம். ஆ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஆ இத யூசர் நேம், பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சுட்டேன். இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நான் இப்ப இத காட்டப் போறேன். ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்றேன்னா, ப்ராக்ஸி இருக்கிறத நான் வந்து திருப்பி ரிப்பீட்டருக்கு அனுப்பிச்சுட்டு இன்னொரு வாட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட்டு ரிப்பீட்டர் அவுட்புட்டோட வந்துருச்சு. செகண்ட் ரிப்பீட் வந்து எப்படி அவுட்புட் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன், நார்மலா வந்து ரெஸ்பான்ஸ் ரிக்வெஸ்ட் பார்த்துக்கிறேன். ஆ எந்த இதுவும் வரல. ஏன்னா 200 ஓகே வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இது என் ட்ராக்கிங் ஐடி. இந்த ட்ராக்கிங் ஐடினா நான் சம்மையான கொரீஸ் குடுத்துட்டு சென்ட் பண்றேன். இந்த மாரி கொரீஸ் குடுத்துட்டு சென்ட் பண்றேன். ஓகேவா? என்ன வருதுன்னு விஷுவல் எரர் ஓகே. அது விட்டு தருங்க. 500 இன்டர்னல் சர்வர் எரர் வருது. கீய வந்து ஸ்க்ரால் பண்ணினே வந்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வருது. ஆ ஸ்ட்ரிங் லிட்டரேச்சர் ஸ்டார்டட் அட் பொசிஷன் 52 இன் லைன் எஸ்கியூஎல் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ட்ராக்கிங் வேர் ஐடி அண்ட் தென் இது நான் போட்ட கொரீஸ் அது. பார்த்தீங்கன்னா, கொரீஸ் காட்டக்கூடாது. ஆ இது ரியல் ஒரிஜினல் வெப்சைட்லாம். இது மாரி வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன்னா, அந்த காஸ்ட் யூஸ் பண்றேன். இப்போ வந்து இந்த இது யூஸ் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் இது வந்து. இப்போ சம் எரர் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ம் யாஹ்! அண்ட் தென் பேஸ்ட் ஹியர். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இத வந்து கண்ட்ரோல் யூ குடுக்குறேன். யுஆர்எல் இது பண்றேன். இப்போ நான் சென்ட் குடுக்குறேன். 500 இன்டர்னல் சர்வர் எரர். இங்க வந்து என்ன காட்டுது? ஆர்குமென்ட் அண்ட் மஸ்ட் பி டைப் பூலியன், நாட் டைப் இன்டிஜர். ஓகே. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இது வந்து பூலியன் தான் அட்டாக் ப அக் அக்செப்ட் பண்ணுது. ஆ இன்டிஜர் அக்செப்ட் பண்ணல. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்டிஜர் 1, 2, 3, 4 இத அக்செப்ட் பண்ணல. ஆ நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற என்ன கமாண்ட் குடுக்கலாம். அத 1 குடுத்து பார்க்கலாம். கேஸ் இது ஈக்வல் டூ 1ன்ட்டு. இப்போ நான் என்ன குடுக்குறேன்னா, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த கமாண்ட்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும். பிகாஸ் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன் நானு. இங்க வந்து போர்ச்சுகல்லே வந்து இங்க கமாண்ட்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இது பிஃபோர் இதுல. பிகாஸ் நான் இத காட்ட முடியாது. ஏன்னா நான் வந்து இன்டர்செப்ட் ஆன்ல ரன் ஆயிட்டுருக்கு. அதனால இப்ப நான் வந்து எதனா கை வச்சேன்னா, அது வந்து இன்டர்செப்ட் எனக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து நான் எதுவும் இப்போ வரல. நான் லாஸ்ட்ல காட்டுறேன். எந்தெந்த கோடு எங்கெங்க அ எடுத்தேன்ட்டு. ஆ இப்போ வந்து நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி திஸ் அண்ட் தென் இப்போ வந்து நான் அந்த இது கோட ரிமூவ் பண்ணிட்டு, ஆ பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, கண்ட்ரோல் யூ குடுக்குறேன். கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு சென்ட் குடுக்குறேன். சென்ட் குடுத்தா 200 ஓகே வருது.
ஓகே வந்தாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா, திருப்பி நார்மலா மெசேஜ் வருது. இப்ப நான் குடுக்குறேன்னா, 1 கெட் யூசர் நேம் ஃப்ராம் இன்டிஜர். யூசர் நேம் கேட்கிறேன். ஓகேவா? யூசர் நேம் டேபிள் ஃபார் யூசர்ஸ் அந்த இது கேட்கிறேன். காப்பி திஸ் கோட். இப்ப நான் பண்றேன்னா, அத பேஸ்ட் பண்ண போறேன் இங்க. ஆ இங்க போய் நான் பேஸ்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் இங்க வந்து நான் என்ன பண்ணேன்னா, கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு, செண்ட் குடுக்குறேன். 500 ஏன்னா இன்டர்னல் சர்வர் எரர்ன்னா, எரர் வந்து காட்டும். என்னென்ன எரர்ன்னு சொல்ட்டு. ஓகே. யூசர் நேம் எக்ஸ்பேண்ட் ஓகே பார்த்தீங்கன்னா, 1 கேஸ் நம்ம கொடுத்த கொரிஸே வந்திருக்கு. இப்ப நான் என்ன குடுக்குறேன்னா, ஆ எனக்கு வந்து இங்க வந்து யூசர் நேம் காட்டுன்னு. அதாவது இந்த கொரி அக்செப்ட் ஆவுது. இப்ப எனக்கு என்னன்னா, செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ் லிமிட் 1 அதாவது நான் வந்து யூசர் நேம் கேட்கிறேன். எங்க இருந்துன்னா, யூசர் டேபிள்ல இருந்த யூசர் நேம் எனக்கு காட்டு. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒன். ஒருத்தன் இருப்பான்ல ஃபர்ஸ்ட்டு யூசர்ஸு. அது எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அது யாரா இருக்கும்? அந்த நேம் வரும். மேபி வந்தா வரும். இல்லன்னா வேற என்ன எரர் வந்தா வரும். ஃபர்ஸ்ட் வெயிட் கைஸ் வி கேன் செக். ஃபர்ஸ்ட்டு இத நான் எரேஸ் பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிருந்தேன். ஐ மீன் கண்ட்ரோல் யூ குடுக்குறேன். குடுத்துட்டு, இப்ப நான் செண்ட் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் சர்வர் எரர். ஓகே எரர் வந்திருக்கு. எரர் வந்தா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான். ஓகே. அதே மாரி தான் வருது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ட்ராக்கிங் ஐடி தூக்கிர்றேன் ஒன்ஸ் அகைன். ட்ராக்கிங் ஐடி தூக்கிட்டேன். இப்ப நான் திருப்பி ரீசெண்ட் பண்றேன். அதே எரர் தான் வருது. பட் ஆனா வந்து என்ன வருதுன்னா, இன்வாலிட் இன்புட் சின்டாக்ஸ் ஃபார் டைப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது நான் லிமிட் 1 குடுத்தேன். லிமிட் 1 என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் யார் இருக்கான்னா, யூசர் டேபிள்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கான். ஓகே. இப்ப நான் வந்து இது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, யூசர் நேம தூக்கிட்டு PASSWRD பாஸ்வேர்ட குடுக்குறேன். குடுத்துட்டு ஆ அதே தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதே தான் இருக்கு. செண்ட் குடுக்குறேன். இன்டர்னல் சர்வர் எரர் பூம் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நான் ப்ராக்ஸில போய் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டோம். மை அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் இதுதான் அந்த பாஸ்வேர்ட். அப்படி இல்லன்னா இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பக்சூட்ல ரிப்பீட்டர்ல யாஹ் X3P இதுதான் பாஸ்வேர்ட். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்றேன். லாகின் பண்றேன். கங்ராச்சுலேஷன்ஸ் யூ சால்வ் த மிஷின்ஸ். அதான் கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் பை ட்ரிகர் டைம் டிலே அப்படின்னு வருது. அந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை கைஸ். ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.